தேர்தல் தேர்தல் நெருங்க நெருங்க பிரச்சாரங்கள் அதிகமாயிட்டே இருக்கோ இல்லையோ, பிரச்சனைகள் அதிகமாயிட்டு போய்க்கிட்டே தான் இருக்கு. கட்சி டூ கட்சி இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கும்போது, இருக்கிற மத்தியில இப்போ அதிமுக அப்படின்னு சொன்னாலே, அதுக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனைகள், பிரளயம் போய்க்கிட்டு தான் இருக்கு. இப்போ ரீசென்ட்டா ஆல்ரெடி இபிஎஸ்ஸுக்கும் செங்கோட்டையன் இவங்க 2 பேருக்கும் பெரிய முட்டல் மோதல் போய்க்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களை சீண்டும் விதமாக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 40 பேர் அதாவது அவருடைய செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் ஒரு 40 பேர கட்சி பதவி விட்டு விலக்கிட்டாரு. இந்த மாரி நெறைய சம்பவம் பண்ணியிருக்காரு. அது எந்த மாரி பண்ணியிருக்காரு? எதனால பண்ணியிருக்காரு? அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்த்துரலாம். நான் உங்கள் விஜே மனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும், செங்கோட்டையன் அவர்களுக்கும் 2 பேருக்கும் முட்டல் மோதல் அதிகமாவே இருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிர்ச்சியாவே இருக்காரு. அவர பார்த்தாலே ரொம்ப கடுப்பு, ஒரு டென்ஷனாவே இருக்காரு செங்கோட்டையன். ஏன்னா, அவர் பண்ற விஷயங்கள் அப்படி. இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி கூட்டுற கூட்டங்களுக்கும் சரி, அவரோட நிகழ்ச்சிக்கும் சரி, இவரு போறதே இல்ல. செங்கோட்டையன் கலந்துக்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஓகே. பிரிஞ்சு போன அனைவரையும் ஒண்ணு சேர்த்தணும். ஒண்ணு சேர்த்துனா நம்ம வந்து நல்லா பலம் பெறும் நம்ம கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கடுப்பான பழனிசாமி தான் அப்புறம் ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் அதாவது செங்கோட்டையன் அவர்கள சீண்டிக்கிட்டே இருக்காரு. இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாஜக, அதிமுக இந்த 2 கூட்டணியும் பெரிய கூட்டணியா இருக்கணும் அப்படின்னு பாஜக ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக இந்தியாவுல இருக்க எல்லா மாநிலத்திலயும் நாங்க ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சியா இருக்கோம். ஸோ இதே மாரி நாங்க தமிழ்நாட்டிலயும் ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சியா இருக்க விரும்புறோம்னு சொல்லிட்டு, அதிமுகல பிரிஞ்ச எல்லாத்தையும் செங்கோட்டையன் சொன்ன மாரி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தணும். அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இது ஒற்றையாளா போராடிட்டு மட்டும் இல்லாம இதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெல்லிக்கு போறது, வர்றது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இந்த ஒற்றையால செங்கோட்டையன் எடுத்து வச்ச ஸ்டெப்பு தான். இது சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த மாரி சொன்னதும் எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாளே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது செங்கோட்டையன் அவர்கள் வகித்த பதவி இருக்குல்ல, அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அந்த பதவியிலிருந்து அந்த செங்கோட்டையன் அவர்கள வெளியே எடுத்துட்டாரு. அந்த பதவியிலே இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஆதரவாளர்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் உடனே அந்த கட்சியிலேருந்து பதவிய விட்டு வெளியே தூக்கிட்டாங்க. எம்பி அது மாஜி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு. அவரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பேரு அவங்க கட்சிய விட்டு இனிமே எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ இதனால ரொம்ப கடுப்பாயிட்டாரு யாரு? நம்ம செங்கோட்டையன். அவர் கடுப்பானவர் என்ன பண்ணியிருக்காரு? கம்ப்ளைண்ட் பண்ண வரல. நேரா டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லி போயிட்டு அமித்ஷாவை நேரில் சந்தித்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது குற்றம் புகார் மேல் புகார் அடுக்கடுக்க வச்சுட்டாரு. ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பாஜக தலைவர் இருக்கார்ல நயினார் நாகேந்திரன், அவரு டெல்லிக்கு போய் அங்க இருக்க ஜேபி நட்டா அவரு மாநில தேசிய தலைவர் அவரு ஜேபி நட்டா அவர்களை நேரில் சந்தித்து என்ன சொல்லியிருக்காருன்னா, லாஸ்ட் டைமு கடைசி தேர்தலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் அதிக வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஓட்டு சதவீதத்தில் பார்த்தா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க தென் மாவட்டங்களில் அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கூட பாஜக கூட கூட்டணி வச்சுக்க சொல்லி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட சொல்லுங்கள். அப்படி சொன்னோம்னா நம்ம கூட்டணி வலுப்பெறும், அந்த இடத்த நம்ம ஆட்சி பிடிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி பழனிசாமி அவர்களுக்கு அதுக்கு போயிடுச்சு. ஸோ இங்கே நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, செங்கோட்டையன் இருக்கார்ல அவரோட ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட 40 பேருங்க. 40 பேர் தற்போது 40 பேரை அந்த கட்சி பதவியிலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. நீ கட்சியிலையும் இல்லை, உனக்கு பதவியும் இல்லைன்னு சொல்லிட்டு அடிப்படை உறுப்பினர் கூட நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். ஏன்னா இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் போட்டிருப்பாங்க. அதாவது கோபி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூட்டம். இந்த கூட்டம் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க அமைச்சர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் இப்போ இருக்க செயலாளர் யார் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, எம்எல்ஏ ஏகே செல்வராஜ் அவர் இருக்காரு. செல்வராஜ் இருக்காருல்ல, அவரோட அமைப்பில் கூட்டம் கூட்டியிருக்காங்க. அவர் வந்து மேட்டுப்பாளையம் அமைப்பு கூட்டம் போட்டிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு செல்வராஜ், நான் பேசும்போது என் கூட்டத்துக்கு யார் வரலையோ, நிர்வாகிகள் யார் வரலையோ அவங்க எல்லாத்தையும் பெரிய லிஸ்ட்டு போட்டு மேலிடத்துக்கு அனுப்பணும். அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது பண்ணி முடிச்சிட்டாங்க. மேலிடத்துக்கு யார் வரலையோ ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு மேலே அனுப்பிட்டாங்க.
அடுத்தது ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா கோபியிலையும் அப்புறம் சத்தியமங்கலம் இந்த 2 இடத்துல கூட்டம் போட்டிருக்காங்க. அங்க கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்களாம் கூட்டத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40 பேருங்க. அதாவது யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோடு மேற்கு மாவட்ட பொருளாளர் கந்தவேல் முருகன் அவர் ஒருத்தர், அதோட இணை செயலாளர் அனுராதா, அதுக்கப்புறம் மாவட்ட எம்ஜிஆர் நற்பணி மன்றம் இருக்குல்ல, அவங்க தலைவர், செயலாளர் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேருங்க. 40 பேர் உட்பட எல்லாரையும் கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டார். இதனால ரொம்ப கடுப்பா இருக்காரு செங்கோட்டையன். இந்த 2 பேருக்கு முட்டல் மோதல் போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து எங்கே போய் முடிய போதோ தெரில. சரி, ஓகே. இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்தது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல செங்கோட்டையன் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கணும். அவர் வைக்காம வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரீசெண்டா நீலகிரிக்கு பிரச்சாரத்துக்கு போனாரு. அப்படி நீலகிரிக்கு போம்போது எந்த வழியா போயிருக்காருன்னா, கோபி வழியா போயிருக்காரு. கோபி வழியா போம்போது அந்த இடம் எந்த இடம்? அந்த இடம் வந்து நம்ம செங்கோட்டையன் அவருடைய தொகுதி, அவருடைய கோட்டை, செங்கோட்டையோட கோட்டைன்னு சொல்லலாம். அந்த இடத்துக்கு இவரு போயி நல்ல கூட்டத்த கூட்டி, இவரு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உற்சாக வரவேற்பு. ஃபுல்லா கூட்டம். அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இல்லாம அங்க என்ன சொல்லியிருக்காங்க? எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டாங்க. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, இந்த கோபி தொகுதியும் என்னோட தொகுதி தான். என்னோட கோட்டை தான் அது. என்னுடைய அவருடைய பலத்த காட்டுறதுக்காக கூட்டத்த கூட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க சில பேர் சலசலப்பா பேசிக்கிட்டாங்க. இதனாலேயே அவர் இன்னும் கடுப்பாயிட்டாரு. இதோட விசாரணைலாம் போய்க்கிட்டு தான் இருக்கு. சரி, ஓகே. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன பண்ண போறாங்க அப்படி. இதனாலேயே அதிமுகல ஒரு பெரிய பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பாஜக, அதிமுக கூட்டணி சேருமா? இல்ல டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இதுலருந்து சேருவாங்களா? இல்ல டிடிவி மட்டும் வந்து சேருவாரா? இல்ல ஓபிஎஸ் வரமாட்டாரா? சசிகலா என்ன ஆவாங்க? எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் பகச்சிட்டு இருக்காரு. இல்ல என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே. இத பத்தின கருத்துக்கள் உங்க கமெண்ட்ல போட்டுருங்க. மீண்டும் சந்திப்போம்.